கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே தீன்குல பெண்களாக இருக்கிற நாம் அவனுடைய தீனை சரியான முறையிலே அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இரு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பெரும் நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம், அல்லாஹ் நாடினால் இன்னும் சில நாட்களில் புனிதமிக்க ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். அந்த ரமலானுடைய காலத்திலே நாம் நோக்கிற நோன்பினுடைய சிறப்புகளையும், அந்த நோன்புடைய காலத்திலே நாம் எவ்வாறு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டதிட்டங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் இந்த நோன்பு ரீதியான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருப்பதனுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் அதன் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன, நாம் அந்த நோன்பின் மூலமாக எதை அடைந்து கொள்ள இருக்கிறோம், அதனால் மறுமையில என்ன பயன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் வைக்கிற நோன்பின் மூலமாக முழுமையான பலனை அல்லாஹுடைய அருளை கொண்டு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாம் அடைந்து கொள்ளலாம். அதனுடைய நோக்கங்கள் நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நாம் செய்கிற அமலால் நமக்கு இந்த உலகத்திலேயோ நாளை மறுமையிலோ எந்த ஒரு பலனும் இருக்காது. எந்த ஒரு காரியமும் அப்படித்தானே. எதற்காக நாம் அதை செய்கிறோம் என்பதனுடைய நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அந்த செயல்பாட்டிலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். எதையோடைய பலன் என்ன கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சா அதனுடைய பலனுக்காக வேண்டி நம்முடைய உழைப்பு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதிலே உழைப்போம். ஒரு பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த பிரியாணியை நாம எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப சுவை மிக்கதா இருக்கணும், ரொம்ப அது நல்லா இருக்கணும், அதுல கறி நல்லா வெந்திருக்கணும், நம்ம காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, மசாலா ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, உப்பு ஜாஸ்தியா இருக்கக்கூடாது, இப்படின்னு பல வகையான வர்ணனையோடு அதை கரெக்டா பார்த்து செஞ்சு அதை சுவையோடு நாம சாப்பிடும் பொழுது நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த உணவு மீது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு சந்தோஷம். எப்படின்னா நம்ம அதை எதிர்பார்த்து செய்யறோம். அப்ப அதனுடைய பலனை அடையணும். அதை செஞ்சோம்னா அதனுடைய முழுமையா நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டு நல்ல முறையில இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம செஞ்சோம், பிரியாணி சூப்பரா வந்துருச்சு. ஒரு நேரம் செஞ்சு அதை சொதப்பி குழப்பி வந்து வைங்களேன், இன்னைக்குதான் செஞ்ச உழைப்பி வேஸ்டா போச்சுப்பா, என்ன பிரியாணி செஞ்சோமே தெரியலையே அப்படின்னு நமக்கே ஒரு வெக்ஸ் ஆகும். அப்ப நம்ம செய்யும் பொழுது ஒரு ஈடுபாடோடு அதை செய்யும் பொழுது அதனுடைய பலனை தெரிஞ்சிருக்கும். இப்படிலாம் செஞ்சாதான் ஒழுங்கா வரும், இல்லாட்டா வராது. நான் இஷ்டத்துக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தண்ணி வைக்கிறதுக்காக 1க்கு 2 தண்ணி வச்சுன்னு வைங்களேன், நம்ம கஞ்சி தான் குடிக்கணும், பிரியாணி திங்க முடியாது. அப்ப இதெல்லாம் அளவுலாம் பாக்குறோம். அப்ப நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது இறைவனிடத்திலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் இதன் மூலமாக எதை எதிர்பார்க்கிறானோ அதை செய்தால் அதற்கான கூலி கிடைக்கும். ஒரு வேலையை செய்ய போறோம், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்றோம்னா அவங்க கொடுக்கிற அதனுடைய கூலியை நாம் எதிர்பார்க்கிறோம். இப்படி இந்த ஒரு மாசம் வேலை செஞ்சோம்னா நமக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் நம்ம கரெக்டா சிரிச்ச முகத்தோடு பிரச்சனை இல்லாம அந்த காசை வாங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கை வேலை எல்லாம் சரியா இருக்கணும். எதுவுமே இல்லாம வேண்டாம் விருப்பம் நான் போய் செஞ்சுட்டு அதுல ஒண்ணு சொதப்பி அவன் விருப்பப்படாதது கேட்டது ஒண்ணு கேட்க நான் செஞ்சது ஒண்ணா இருந்தா 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். 1 லட்ச ரூபாய் கொடுக்க மாட்டான். நீங்க வந்ததுக்கு பெனால்டி வேணா போடுவான். நம்ம செஞ்சதை ஒழுங்கா செய்யலதான் அவன் என்ன செய்வான், இப்ப நீதிமன்றத்துல வழக்கு போடுவாங்க. சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா வழக்கு போடுவான். அந்த வழக்கு நியாயமான வழக்கா இருந்தா அதை எடுத்து வாதாடுவான். அதனால குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பான். தேவையில்லாம ஒரு வழக்கை நம்ம பதிவு செஞ்சுன்னு வச்சுங்களேன், அவன் என்ன செய்வானா, எங்களுடைய நேரத்தை நீங்கள் விரயமாக்கிட்டீங்க, இதுல பிரச்சனையே இல்லாத விஷயத்தை பிரச்சனையாக நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா, யாரு வழக்கு போட்டாங்களோ வழக்கு போட்டவங்க பெனால்டி போடுவான், அபராதம் விதிப்பான். எங்க நேரத்தை விரயமாக்கிட்டீங்க, தேவையில்லாத வழக்கு போட்டிருக்கீங்கன்னு. அப்ப என்ன செய்யணும், தேவையான முறையில இருந்தா மட்டும்தான் ஒரு வேலையை செய்யணும். தேவையில்லாம செஞ்சோம்னா நமக்கு தண்டனையே கிடைச்சிடும். அப்ப நம்ம செய்யற அமலை சரியான முறையில செய்யலன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் இது குற்றமாக பாவமாக ஆகிவிடும் என்பதை புரிந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிற ரமலானுடைய மாதங்களை நாம் வைக்கிற நோன்பை முழுமையான கூலி எதிர்பார்த்தவனாக இறைவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த நோன்பை வைக்க இருக்கிறோம்.
இறைவன் எத்தனையோ அமல்களை நம்ம கடமையாக்கி இருக்கிறான். அதிலும் குறிப்பாக நோன்பு என்கின்ற இந்த பாஸ்டிங்கை, இந்த பசியாக இருந்து இறைவனிடத்திலே நாம் கூலி எதிர்பார்க்கிற இந்த வணக்கத்தை இறைவன் எதனால் கடமையாக்கி இருக்கிறேன் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். அப்ப இறைவன் நம்ம ஏன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறான். உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமை இல்லப்பா, உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கள் மீது நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன், உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். கடமையாக்கி விட்டு இறைவன் சொல்லுகிறான், நாங்கள் அல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சமத்தை எதிர்பார்ப்பதற்காக, இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு இறைவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்? இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். நம்ம பல பேர், பல மக்கள் என்ன விளங்கி இருக்கிறாங்க, நோன்பு வைப்பதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக. நிறைய காரணங்கள் இருக்கு. நோன்பினுடைய பலனை நீங்கள் பேச வேண்டும் என்றால் பல நாட்கள், பல மாதங்கள் பேசுகிற அளவுக்கு இறையருளால் அத்தனை செய்திகளும் அறிவியலாளர்களும் மருத்துவர்களும் அவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் பேஸ்புக், வாட்ஸ்அப் மற்ற செய்திகள்ல, கிதாபுகள்ல பார்த்திருப்பீங்க. அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. ஆனால் இறைவன் எல்லா நன்மையும் அதற்குள்ளே அடக்கி வைத்திருந்தாலும் நம்மிடத்திலே பிரதானமாக எதிர்பார்ப்பது இறையச்சம் என்ற இந்த ஆடையத்தான், இந்த நன்மையத்தான். நாம் நோன்பு வைக்கிற காலங்களில் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருமே பார்க்காத வீட்டுல இருந்தாலும் கூட இறைவன் என்னை கண்காணிக்கிறான் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல சாப்பாடு இருந்தாலும் தொடமாட்டோம், ஜூஸ் இருந்தாலும் தொடமாட்டோம், ஆப்பிள் இருந்தாலும் தொடமாட்டோம், கஞ்சி இருந்தாலும் தொடமாட்டோம், வடை இருந்தாலும் தொடமாட்டோம். எப்போ நோன்பு வைத்திருக்கிற காலங்களில் சுபுல இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் எல்லாமே வீட்டுல இருக்கும். ஆனா எதையும் நம்ம தொடமாட்டோம். தண்ணி இருக்கும், ஜூஸ் இருக்கும், ஐஸ் தண்ணி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் நாக்கு வறண்டா கூட தொடமாட்டேன். ஏன்? என் இறைவன் இந்த நேரத்திலே இதை தொடக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான். யாருமே வீட்டுல இருக்க மாட்டாங்க, உம்மா இருக்க மாட்டாங்க, வாப்பா இருக்க மாட்டாங்க, கணவன் இருக்க மனகவன் இல்ல, யாருமே இல்ல, நான் மட்டும் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம தொடல. ஏன் தொடல? அவன் பார்க்கிறான். இந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக குடிகொண்டால் எல்லா நேரங்களில் இறைவன் கண்காணிக்கிறான் என்ற பயத்தோடு நான் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டேன், யாருக்கும் அக்கிரமம் செய்ய மாட்டேன், எந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன். யாருமே பார்க்கலப்பா அப்படின்னு வீட்டுல ஒரு வச்சிருக்கிற காசை எடுத்துட்டு திருட்டுத்தனமாக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். யாருமே பார்க்கலப்பா, போன் என்கிட்ட தான்ப்பா இருக்குது, ஆனாலும் இறைவன் என்னை கண்காணிக்கிறான் என்ற பயம் எனக்கு இருந்தால் அந்த போனிலே இறைவன் எதை பார்க்க சொல்லி இருக்கிறானோ அதை மட்டும் பார்ப்பேன். அப்ப இங்க என்னத்தை எதிர்பார்க்கிறான் இறைவன்? இந்த ஒரே ஒரு அச்சம் மட்டும் நம் உள்ளத்திலே முழுமையாக வந்தா எல்லா பாவங்களும் நம்ம விட்டு விலகி போயிடும். இறைவன் என்னை பார்க்கிறான், அவன் நாளையில மறுமையை தண்டிப்பான் என்ற அச்சம் என் உள்ளத்துல இருந்தால் யாரும் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வேன், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வேன், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வேன், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வேன், என்னுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வேன் என்ற பயம் உள்ளத்திலே வந்தால் எல்லோரிடத்திலையும் நான் நியாயமாக நடந்து கொள்வேன். மாமியா பாப்பாங்க அப்படின்றதுக்காக நான் ஒண்ணு செய்யல, நான் இதை செய்யவில்லை என்றால் இறைவன் என்னை மறுமையில கேட்பான் என்பதற்காக நான் செய்கிறேன். என்னுடைய தந்தை என்ன பாக்குறாங்க, என் தாய் என்ன பாக்குறாங்க, எங்க மாமனார் எங்க பாக்குறாங்க, அதற்காக வேண்டி நான் செய்யல. இதையெல்லாம் செய்வதெல்லாம் இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்து செய்கிறேன். நான் இங்கே செய்யாம இருந்தால் இறைவன் என்னை மறுமையில தண்டிப்பான் என்ற பயத்தினால் என் கணவனுக்குள்ள கடமை நான் சரியாக செய்கிறேன், என் பிள்ளைகளுக்குள்ள கடமை நான் செய்யாத செய்கிறேன். ஏன்? அவன் என்னை கண்காணிக்கிறான், வேற யாருக்காக மோத்துக்காக இல்ல. என்னை எல்லாம் பெருமையா சொல்லுவாங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஆளுப்பா, எனக்கு அப்படிப்பட்ட வேலையை செஞ்சு தராங்கப்பா, இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு தராங்கப்பா என்ற பெருமை பேசுவதற்காக நான் செய்யல, என்னை பாராட்டுவதற்காக நான் செய்யவில்லை, என் இறைவனிடத்திலே தண்டனை கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக நான் செய்கிறேன். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த இறையச்சத்தை பெறுவதற்காக நாம் நோன்பு நோக்கிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. பல பேர் பல்வேறு நோக்கங்களை சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு 11 மாசம் பயங்கரமா சாப்பிட்டு உடம்பெல்லாம் கொழு கொழுத்து போய் கிடக்கல, ஒரு மாசம் நோன்பு வச்சா எல்லா கொழுப்பு கரைஞ்சிரும்பா. இருக்கலாம், இதெல்லாம் காரணம் உள்ள மருத்துவத்துக்குள்ள இருக்கதான் செய்யுது.
எல்லாம் உள்ள நோக்கம், அதனுடைய உட்பொறி பிரிவுகள்ல நிறைய செய்திகள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இரண்டாவது செகண்டரி தேர்டரி தான் தவிர பிரைமரியாக ஃபர்ஸ்ட் இறைவன் எதை எதிர்பார்க்கிறான்னா அல்லாஹ்வுடைய பயம். இந்த பயத்தை ஒருவன் உண்மையிலே உள்ளத்தில் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அவன் தன் வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கமான மனிதனாக, நியாயமான மனிதனாக, உண்மையான மனிதனாக, யாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில வளையாமல், யாருக்காகவும் நடிக்காமல், யாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாமல் என் இறைவனுக்காக வேண்டி என் வாழ்க்கையை நான் சரிபடுத்திக் கொள்கிறேன், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இருந்தால் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், என்னிட தம் அடிக்க மாட்டேன், என்னிடத்துல கெட்ட பழக்கங்கள் இருக்காது, கெட்ட பேச்சுக்கள் இருக்காது. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற எத்தனையோ பாவங்களை, தீமைகளை தடுக்க முடியாமல் பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. போதையை ஒழிக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே அதுக்காக பாடுபடுகிறார்கள், முடியல. அதை விட அதிகமா செய்யறதுக்கு அதை விட பெரிய கூட்டம் உலகத்தில் இருக்கு. தண்ணியை மதுவை அடுக்கு இருக்கவே கூடாது, மது ஒழித்திடணும் அப்படின்னு சட்டம் போடுறதுக்காக பெரிய திட்டம் எல்லாம் தீட்டுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் சொல்றாங்க மதுவாலதான் இந்த நாடே இயங்கிட்டு இருக்குப்பா, குடியாரர்களை யாரும் குடியாரன்னு சொல்லாதுங்கிறான். அதே அரசாங்கத்தில் உள்ளவங்க தண்ணி அடிக்கிறவங்கள என்ன சொல்றான், தண்ணி விக்கிறவன என்ன சொல்றான், தண்ணினா நம்ம குடிக்கிற தண்ணி இல்ல, அது தண்ணி. அந்த மதுவை விற்பனை பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பகல்ல குடிக்கிறவங்களா நீ குடிக்காரன்னு சொல்லாதப்பா. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், அமைச்சர் பதவிகளை சுமக்கக்கூடியவர்கள், இது பாவம், இது மக்களுக்கு கேடு, இதனால் புத்தி பேதலிச்சு போகிறது, மான மரியாதை போகிறது, கண்ணியம் போகிறது, பொருளாதாரம் போகிறது, எல்லாத்தையும் சமூகத்திலே பார்க்கிறாங்க. ஒரு குடியினால் எத்தனை பாவங்கள் நிகழ்வு தெரியுங்களா? சமூகத்தில் இருக்கிற எல்லா சமூக சீர்கேடுகளும், பாலியல் வன்கொடுமைகளும், விபச்சாரங்களும், பல்வேறு தவறான நடவடிக்கைகளும், தன் மனைவியை போட்டு அடிப்பதிலிருந்து, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவதிலிருந்து, தாய் தந்தையை மதிக்காமல் போவதிலிருந்து எத்தனையோ விஷயத்தை அடுக்கிக்கிட்டே போலாம். நீங்க இத்தனையினுடைய பின்னணியிலே ஒரு போதை வஸ்து இருக்கிறது. அது மதுவாக இருக்கலாம், அது கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது வேற என்ன பிற பொருட்களாக இருக்கலாம். எல்லாமே இதன் பின்னாடி இருக்கிறது. ஆனால் இவர்களால் அழிக்க முடியவில்லை, ஒழிக்க முடியல. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வழியாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் வழியாக ஒட்டுமொத்த போதையும் அழிக்கிற, ஒழிக்கிற ஒரு வாய்ப்பை இறை அச்சத்தின் மூலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்தை வருவதற்கு முன்பாக, அல்லது இஸ்லாத்துக்கு இறைவன் போதை வஸ்துக்களை ஹராமாக்குவதற்கு முன்பாக வரைக்கும் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தவர்கள் தான். இறைவன் எப்பொழுது மதுவிலே சிறிய நன்மை இருப்பினும் பெரும் கேடு இருக்கிறது, நீங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை இறக்கினானோ அப்பொழுதே மதீனா நகர் முழுக்க ஒரு பெரிய மது ஆறாகவே ஓடியதாக சொல்லப்படுகிறது வரலாற்றிலே. எல்லாரும் கோப்பையா கோலையா கொண்டு எல்லாத்தையும் ரோட்ல போட்டு உடைச்சி ஊத்தி மதீனா நகர் முழுக்க மது ஆறாக ஓடியது. ஏன்? இறைவனுடைய கட்டளைக்கு உள்ளத்திலே பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய பயம், இறைவன் இதை ஹராமாக்கி இருக்க, நான் தொட மாட்டேன், நான் இதை தொடுத்த சாப்பிடவே மாட்டேன், நேற்று வரைக்கும் இறைவன் அனுமதித்தால் அதை தொடுவேன், இன்று அது இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான், நான் தொட மாட்டேன். எப்படி தொட மாட்டேன்ற மனசு வரும்? யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அது வரைக்கும் சாப்பிட்டதுல இன்பம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் தொட மாட்டேன் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்றா. எப்படி எடுக்க முடிஞ்சது? இறை அச்சம் அவர் எடுக்க வச்சது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், இதை நான் அவருடைய பேச்சை மீறி செய்தால், நோன்பு வைத்திர காலத்தில் இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற நினைப்பு இல்லாமல் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், ஆனால் என்னால தாங்க முடியல தாகம் அப்படின்னு ஒரு ஐஸ் ஜூஸ அல்லது ஐஸ் தண்ணிய ஒரு கிளாஸ் நான் யாருக்கும் தெரியாம குடிச்சுக்கிட்டு நோன்பு வச்சா பலன் இருக்கா? அல்லாஹ் பார்க்கலன்னு யாரும் நினைக்க மாட்டோம், எல்லாரும் அல்லாஹ் பார்த்துட்டு தான் நினைக்கிறோம். அப்ப இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு நான் குடிச்சா நோன்பு வச்சு எப்படி ஃபாயிலா இல்லையோ அது போல இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நான் பாவத்தை செய்தால் இறைவனிடத்திலே நமக்கு நன்மையே கிடைக்காமல் தண்டனை கிடைக்கும். அந்த நோன்பின் மூலமாக எந்த இறையச்சத்தை பெறுகிறோமோ அதே இறைவன் தான் எல்லா நாளும் நம்மை கண்காணிக்கிறான். எல்லா பாவத்திலிருந்து விடுபட மனிதனாக இருக்கிற நமக்கிடையே உள்ளங்களில் பாவத்துடைய எண்ணங்கள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல என்னுடைய உள்ளம் அதிகமாக பாவத்தின் பக்கம் தான் தூண்டுகிறது, அதை பக்கம் தான் சைத்தான் தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை தவிர என்னுடைய உள்ளம் பாதுகாக்க இல்ல, இறைவனுடைய அருளால்தான் என் உள்ளம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
அப்படி இறைவன் சைத்தான் நம்மளை பாவத்தின் பக்கம் தள்ளும் பொழுதெல்லாம் இறைவனுடைய அச்சத்தாலேயே நான் நன்மையின் பக்கம் திரும்புறேன்னு சொன்னாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுபோல நம் உள்ளம் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் 1 மாத கால ஒரு சிறப்பான பயிற்சி நம் வாழ்க்கையை தருகிறான். அந்த பயிற்சியும் முயற்சியும் மட்டுமே நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நோன் வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களை விட்டும் பொய்யான செயல்களை விட்டும் விடுபடவில்லையோ அவன் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விடத்தில் எந்த பலனும் கிடையாது. நீங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம், தண்ணி குடிக்காம இருந்திருக்கலாம், எதையும் செய்யாம இருக்கலாம். ஆனா வாயில வந்த மேனைக்கு பொய்ய அள்ளி வீசிக்கிட்டு இருந்தா, பொய்யான தப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா, படம் பேசிக்கிட்டே இருந்தா, அவதூறு பேசிக்கிட்டே இருந்தா, எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ட்ரோல் பண்றான் பாருங்க. நம்ம வாயின் மூலமாகத்தான் பெரும்பாலான பாவத்தை சம்பாதிப்போம். அந்த வாய்க்கு அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான், நீங்கள் பொய்யான பேச்சுக்களை விட்டும் பொய்யான செயலை விட்டும் விடுபடவில்லை என்றால் நீங்க பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த பலனும் இல்லை. எவ்வளவு கஷ்டப்படுறோம். காலைல சுபுல இருந்து 5 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 12 மணி நேரம் பசியா இருக்கிறோம். அவ்வளவு பசியாக இருந்து நீங்கள் பொய் பேசிட்டு இருந்தா, அவ்வளவு பசியாக இருந்து நீங்க தேவையில்லாம புறம் பேசிட்டு இருந்தா, அவ்வளவு பசியாக இருந்து தேவையில்லாம தப்பான காரியத்தை செய்து கொண்டிருந்தா, அந்த நேரத்துல சில பேர் பார்ப்பாங்க, அப்போ அதெல்லாம் முடியாதுப்பா, சினிமாலாம் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சில பேரு அந்த நேரத்துல கூட பார்க்குவான். அது ஒரு நேரங்கள் எப்படி இருக்கும், நோன்பு காலம் வந்துட்டா டிவி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லாம் குரானை தான் கீழே இறங்கும். இருக்கா இல்லைங்களா? நோம்பெல்லாம் வந்துட்டா சில வீடுகள்ல 30 நாள் டிவியே போட மாட்டாங்க. சில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஆடல் பாடல்கள் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இன்னைக்குதான் 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் நிகழ்ச்சி போடுறான். அன்னைக்கு பெரும்பாலும் நியூஸ்கள் அதிகமா ஓடும், செய்திகள் சொல்லிக்கிட்டு இருப்பான், சினிமா படங்கள் ஏதாவது இருந்தா போட்டு விடுவோம், அவ்வளவுதான் இருக்குமே தவிர இன்னைக்கு இதெல்லாம் 24 மணி நேரத்துக்கும் 1/4 மணி நேரத்துக்கு இருக்கு, 1/2 மணி நேரத்துக்கு இருக்கு, வித்தியாசமான நாடகங்களும் படங்களும் அதுவும் இதுவும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மூடிடுவாங்க. நோன்பு காலத்துல டிவிக்கு வேலை கிடையாதுப்பா, குரானை தூக்கு, ஒரு மாசம் முழுக்க 1 முறை முடிக்கணுமா, 2 முறை முடிக்கணுமா, 3 முறை முடிக்கணுமா, அல்ஹம்துலில்லாஹ் நன்மையை சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு முறை முடிப்பதற்கு முயற்சிக்கிறோமா? ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலம் வந்து விட்டால் சொல்லுகிறாள், நரகத்துடைய வாசலை அல்லாஹ் மூடுகிறான், சொர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறக்குகிறான், ஷைத்தான்களுக்கு விலையிடப்படுகிறது. ஏன் இத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க தெரியுங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு செல்கிறதான வழிகளை அதிகமாக திறந்து வைத்திருக்கிறான், நரகத்திற்கு போவதற்கான வழியை பெரும்பாலும் மூடி வைத்திருக்கிறான். நரகத்துடைய வாசல் மூடப்படுதா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல மௌத்தா போனா, அந்த நேரத்துல மௌத்தா போனா யாரு சில பேர் தப்பான ஒரு நம்பிக்கை இருக்கும், ரமலான்ல மௌத்தா போனா டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இல்ல. ஏன் அதை அல்லாஹ் சொல்கிறான், ரமலான்ல நீங்க மௌத்தா போனாலும் நல்லது கெட்டது விசாரணை எல்லாம் உண்டுதான். அமல்கள் அதிகமாக செய்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவாரு, பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவாரு. ஏன் அதை சொல்லி வைத்திருக்காங்கன்னா, ரமலானுடைய காலங்கள் அதிகமாக நன்மையை சம்பாதிப்பதற்கான வழி இருக்கிறது, நரகத்துக்கு போறதுக்கான வழி ரொம்ப குறைவு. ஏன்னா பெரும்பாலும் நம்மள்கிட்ட தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கிற பாவத்தை சம்பாதிக்கிற வழி இருக்காது. ஓரளவு கண்ட்ரோலைஸ் ஆயிடுவோம், நம்மளே மாத்திக்கிடுவோம். ஓதல்ல, தொழுகையில, இபாதத்துல, திக்ருல, இந்த மாதிரியான விஷயங்களை நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்துகிற வாய்ப்பு உண்டாக்குறதுனால இறைவன் சொல்லுகிறார், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் நரகத்தை மூடுகிறான், சொர்க்கத்துடைய வாயில்களை திறக்கிறான், ஷைத்தானுக்கு விலங்கிடுகிறான். அவ்வளவு நன்மையை சம்பாதிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இந்த ரமலானுடைய மாசத்திலே நாம் எப்படிப்பட்ட நன்மையை சம்பாதிப்பதற்காக நம் நிய்யத்தை தயார்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவருமே சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த மாதத்தில் அல்லாஹ் அருளை இறக்குகிறான் பாருங்கள், எல்லா வகையிலும் இறக்குகிறான். நீங்கள் மற்ற நாளில் செய்வதற்கு அமலை விட ரமலானுடைய மாதங்களில் செய்கிற அமலுக்கு அல்லாஹ் 1க்கு 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் கூலி தருகிறான். இன்னும் இருக்கிற சொல்றாங்க, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே முழுமையாக கூலி வழங்குகிறேன். எல்லாமே அல்லாஹ்வுடைய அமலுதான், எல்லா அமலுமே இறைவனுக்குரியதுதான். ஆனா ரசூலுல்லா எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறானா நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே முழுமையாக கூலி வழங்குகிறேன். எவ்வளவு உரிமை எடுத்து சொல்றது. ஏன் புள்ளடா இது, நேத்து வரைக்கும் வேற ஆள் பிள்ளையாது. திடீர்னு ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டா என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டான், மெடல் வாங்கிட்டு வந்துட்டான்,
ரேங்க் வாங்கிட்டு வந்துட்டான், பத்தியா என் பிள்ளை பத்தியா இப்படி வந்தா, பத்தியா ஜெயிச்சா, பத்தியா நேத்து வரைக்கும் உன் பிள்ளை சொல்லுவாரு. அது ஏதாவது ஒரு தப்பு செய்யல வைய, உன் பிள்ளை பத்தியா ஒண்ணு மாதிரியே இருக்கு, பத்தியா என்ன செய்து, பத்தியா எல்லா கிருத்தமும் பண்ணுதா, ஒண்ணு மாதிரியே பண்ணுதா, எல்லாமே வாயாடுதா, ஒண்ணு மாதிரியே திட்டுதா, எல்லாத்துக்கும் கெட்டதுக்கெல்லாம் நம்ம உதாரணம் சொல்லுவாங்க. நல்லது ஏதாவது செஞ்சுட்டா, என் பிள்ளை பத்தியா எப்படி வந்தா, பத்தியா ஜெயிச்சு சூப்பரா வந்திருக்கான், பத்தியா அதுக்குதான் நீ சொல்றது என் பிள்ளைன்னு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல என்ன நேத்து வரைக்கும் அவர் பிள்ளை இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக அல்லாஹ் இந்த நன்மை அதிகமாக செய்கிற நன்மக்களுக்கு, நல்லடியார்களுக்கு, அந்த இறையச்சவாதிகளுக்கு, நோன்பாளிக்கு தருகிற கூலியை இறைவன் மேன்மைப்படுத்தி சொல்கிறான். நோன்பு எனக்குரியது, நானே நோன்புக்கு கூலி வழங்குறேன். எல்லாத்துமே அல்லாஹ்வுக்குரியதுதான். அப்படி உரிமை எடுத்து சொல்கிறான். ஏனென்றால் இந்த நோன்பாளிகளுடைய சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் நமக்கு விவரிக்கிறார்கள். நோன்பை பற்றி சொல்லுகிறார்கள். யார் நோன்பு வைத்திருக்கிற காலங்களில் யாராவது நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாலும் கூட, நான் நோன்பாளி, நான் உங்ககிட்ட பேச சண்டை போட விரும்பல, நம்ம அப்படி ஒதுங்குவோமா? அப்படி நம்ம ஏதாவது வாழ்க்கையில செஞ்சிருக்கோமா? செஞ்சு பாருங்க. நோன்பு வச்சுக்க நேரத்தை யாராவது ஒருத்தரும் ஏதாவது தவறெல்லாம் பேசிட்டாங்க, கொஞ்சம் கூட குறைய பேசிட்டாங்க, திட்டாங்கன்னா என்ன செய்வோம்? நோன்பு வச்சிருக்க நோன்பாளியை பார்த்து இப்படி பேசுற, நீ நோன்பாள நான் நோன்பாள, நீ திட்டுற அளவுக்கு நானும் திட்டுவேன்னுவோம். சில நேரம் நமக்கு எப்படி ஒரு சைத்தா, நீ நோம்பாளி நான் நோம்பாளி, நீ திட்டா உனக்கு எப்படி உனக்கு பாவம் இருக்கோ அது மாதிரி நானும் திட்டுவேன், நானும் நோம்பாளி தானே அப்படி நினைப்போம். ஆனால் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. நோன்பு வைத்திருக்க நேரங்களில் யாராவது ஏதாவது சர்ச்சையாக சண்டையிட வந்தால் நான் நோன்பாளி என்று விலகி விடுங்கள். ஏன்னா நோன்பு வச்சுக்க நீங்க தேவையில்லாத வார்த்தையை பேசி பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம், சண்டையை போட்டு மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம், நோன்பாளின்னு விலகிடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, நோன்பாளிகளுடைய வாய்கள் இருந்து வருகிற வாடை இருக்குல்ல, வாயிலிருந்து நம்ம நோன்பு வச்சிருக்கனால வயிற்றுல கேஸ் உண்டாகும், வயிறுல இருந்து நமக்கு ஒரு ஸ்மெல் வரும், அந்த நேரத்தில் வருகிற வாடை நமக்கே தெரியும் அது துர்வாடை என்று சொல்லி அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது சொர்க்கத்தில் உள்ள கஸ்தூரி மனத்தை விட சிறந்தது என்ன சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தருகிற கண்ணியத்தை பாருங்கள். நம்ம அது நாத்து நினைக்கிறோம், துர்நாற்றம் நினைக்கிறோம். உண்மையிலே சொர்க்கவாசிகளுக்கு அதை நம்ம கற்பனையே சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த கஸ்தூரியுடைய மனத்தை சொர்க்கத்திலே கமழ செய்கிறான் என்றால் அதை விட சிறந்தது இந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகிற துர்நாற்றத்தை ஈடாக்குகிறான் என்றால் எவ்வளவு கண்ணியத்தை இந்த நோன்பாளிகள் தந்திருக்கான்னு பாருங்க. சான்ஸே கிடையாது. நம்ம அதை நாத்தன்னு விலகி ஓடுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் அது நாத்தம் இல்லப்பா, யார் அந்த இறையச்சத்தோடு நன்மை எதிர்பார்த்து நன்மை அல்லாஹ்விற்காக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவருடைய வாய்கள் இருந்து வருகிற நாற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உள்ள கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததாக ஊமையாக்குறான் என்றால் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக நம் பாவத்தை மன்னிக்க நாடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நரகத்தினுடைய கேடயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நரகத்துடைய ஒரு கேடயம். போர்க்களத்தில் எப்படி எதிரிகளை வீழ்த்துகிற நேரங்களிலே எதிரிகளிலிருந்து நம்ம உயிரை காப்பாற்றுகிறது கேடை வைத்துக் கொண்டு அவருடைய வாளிலிருந்து நம் உயிரை பாதுகாத்துக் கொள்வோமோ அப்படி நரகத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு கேடயமாக அல்லாஹ் இந்த நோன்பை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே நான் சொர்க்கத்தில் செல்வது எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை என்று நம்புங்கள். அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்புங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள். ரமலானுடைய காலங்களை நோன்பு வையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, அல்லாஹ் மீது ஆணையாக இதை தவிர நான் வேற எதையும் செய்யவே மாட்டேன் அப்படி என்று திரும்பி போகிறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூட்டு சொன்னாங்க, சொர்க்கவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒண்ணுமே கிடையாது, கலிமாவை உள்ளத்தில் ஏந்துகிறோம், தொழுகை நிலைநாட்டுகிறோம், ரமலானுடைய நோன்பு வைக்கிறோம், இதை தவிர நான் கூடுதலாக எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு போனாரு. அப்படிப்பட்டவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம் வாழ்க்கையிலே சொர்க்கத்தை செல்வதற்காக அல்லாஹ் பல்வேறு வழிகளை அவன் திறந்து வைக்கிறான். ரமலானுடைய மாசத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு, இறைவா கடந்த ஆண்டுல செய்ய முடியாத போன அமல்களை எல்லாம் இந்த ஆண்டு நான் பூர்த்தி செய்கிற வாய்ப்பு எனக்கு தான்லாம்
அதிகமாக குர்ஆன் ஓதுகிற, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுகிற, அதிகமாக இரவு தொழுகை நின்று வணங்குகிற, நோன்பை சரியான முறையில் இறையச்சத்தோடு எதிர்பார்த்து செய்கிற நன்மையை தா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம். புகாரிலே 38வது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஏராளமான கிருத்தங்கள் இருக்குது. மன் சாம ரமலானன் ஈமானன் வக்திசாபன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு யார் ரமலானிலே நோன்பு வைக்கிறார்களா, குஃபிர லஹு மா கத்தம மின் தம்பிஹி, அவருக்கு முன் சென்ற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். யார் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்தவர்களாக ரமலானில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன் சென்ற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னார்கள். நாமும் அப்படி நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இந்த நோன்பு வைக்க வேண்டும். இறைவா, நீந்தான் எனக்கு பாவத்தை மன்னிக்க கூடியவன், நீந்தான் என்னுடைய எல்லா பாவத்தையும் தீர்த்து மறுமையில சொர்க்கத்தில் நுழைக்கிற வாய்ப்பை தரக்கூடியவன் என்பதை அல்லாஹ்விடத்தில் நன்மையோடும் நம்பிக்கையோடும் கேட்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டில் செய்ய முடியாத தவறிய வாய்ப்புகளை அல்லாஹ் இந்த ஆண்டு நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறான். நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் கடந்து விட்டார்கள். கடந்த ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு உயிரோடு இல்லாத எத்தனையோ உறவுகளை இழந்து நிற்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிற வாய்ப்பை தந்திருக்கிறான். மன்னிப்பு கேட்போம், இறைவனிடத்திலே சரணாகதி அடைவோம். இறைவன் நம் அமல்களை ஏற்றுக்கொண்டு பாவத்தை மன்னித்து மறுமையில உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். இந்த நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், ரையான் என்ற ஒரு சொர்க்க வாசல். அதுல வேற யாரும் நுழைய முடியாது, நோன்பாளிகள் மட்டும்தான் போவார்களாம். நோன்பாளி போனவனே அதை இழுத்து மூடிடுவாங்களாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை வைத்திருக்கிறான். அதையெல்லாம் புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் நன்மையோடும் நம்பிக்கையோடும் ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பை முறையாக வைத்து ரையான் என்ற சொர்க்க வாசல் வழியாக நுழைகிற மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.